வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஒவ்வொருத்தரையும் நாம் ஒரு குருவாக தான் நினைக்கணும். அவங்ககிட்ட இருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் அதே நேரத்தில் கற்றுக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது. பேசிக்கிட்டே இருக்காத, உன்னுடைய பலவீனம் என்னன்னு மற்றவனுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அதே நேரத்தில் நீ மௌனமாக இருந்தால் மற்றவனுடைய பலவீனம் என்னன்னு நீயே தெரிஞ்சிக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு யாரிடத்துல என்ன பேசணும், எப்போ பேசணும், அளவோடு பேசணுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அளவோடு பேசு, வளமோடு வாழுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இடைவிடாமல் நம்ம மனசு எதை நினைக்கிறதோ அது நிச்சயமாக நிறைவேறும். அதே நேரத்தில் ஆசைப்படுறத எல்லாத்தையும் அடையணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அதை ரசித்து சந்தோஷப்படணுமே தவிர அதுக்காக அடையணும்னு நினைக்கவே கூடாது. அதை மறந்துட்டு எல்லாத்துக்கும் ஆசைப்பட ஆரம்பித்து வச்சுங்க, நம்ம பின்னாடி அவஸ்தைப்பட வேண்டியதாக போயிடும். மற்றவங்க உயரத்தை பற்றி நீ தாழ்த்தி கொள்ளாத. பெரிய ஆலமரத்தால் ஒரு குண்டுமணியை கூட கொடுக்க முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு திறமை ஒளிஞ்சி இருக்குது அப்படின்னு தானே உண்மை. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.